அவங்க போகிறது வந்து ஒரு நீர்நிலையை தாண்டி போவாங்க. அது வந்து கடல் கடந்து போனால் வெளிநாடுன்னு ஆகிடும். ஒரு ஆறு நதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதையாச்சும் கடந்து தான் அவங்க போகணும். அப்படி போனால் தான் திருமணம் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கும், ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த திருமண வயசெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கிடைக்கிற ஒரு ப்ரொஃபைலை எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு தோல்வி வந்திருக்கு, ஒரு படிப்பினை இருக்குன்னு சொன்னால் அதை வந்து இப்போ கவனமாக தவிர்த்தணும். மறுபடியும் நல்ல தேர்வு எழுதி சக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் வந்து நிறைய கஷ்டப்படணும். பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்க. இந்த ஆகாய கங்கையை பூமிக்கு கொண்டு வரத்துக்காக பகீரதன் தன்னுடைய முன்னோர்களுக்காக அவ்வளோ பிரயத்தனம் பண்ணார். உலகத்திலே இது வரைக்கும் அதிகமான முயற்சின்னா அதுதான். அந்த அளவுக்கு இவங்க முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா சித்தர்கள் வந்து இந்தந்த கோயிலெல்லாம் சித்தர்களுடைய சமாதி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த இடங்களுக்கு போயிட்டு வரதை ஒரு பழக்கமாகவே வச்சுக்கலாம். குறைஞ்சது மாதத்துக்கு ஒரு நாள். காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில உதாரண ஜோதிடர் பீமராஜா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. இன்றைய நிகழ்ச்சியில 2026 புத்தாண்டு சிறப்பு பலன்களை அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்கம்மா. சரி, இன்றைய நிகழ்ச்சியில கடக ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து இவங்க நினைத்த காரியங்கள், இப்போ நிறைய பேருக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வேணும், இல்லை வெளியூர்களில் நாங்கள் வந்து வேலைக்கு தேடுறோம், இல்லை வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஸோ இந்த மாதிரியான ஆசைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அதற்கான விஷயங்கள் அமையுமா சார்? கடகராசி என்பர்களுக்கு இந்த வருஷத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். தியாகம் பண்ணதற்கு பிறகு கிடைக்கும். தியாகம். தியாகம்னு சொன்னால் அது வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொன்றாக இருக்கும். கடகராசியில் இருக்கக்கூடிய ஒரு படித்து முடித்து வேலைக்கு சேரக்கூடிய வயதில் மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க ஃபேமிலியை விட்டு வெளியூர் போகிற மாதிரி இருக்கும். அப்போ குடும்பத்தை மிஸ் பண்ணுறாங்க, குழந்தைங்களை மிஸ் பண்ணுறாங்க. குழந்தைங்க இருக்கக்கூடிய மிடில் ஏஜில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் இப்போ தான் படிச்சுட்டு வேலை கிடைக்குதுன்னு சொன்னால் அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த தியாகம் நீங்கள் சொன்னது இல்லையா? ஓகே. அப்படி அந்த தியாகத்தை ஏற்றுக்கொண்டார்கள்னு சொன்னால் இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். வெளியூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வெளிநாட்டிலேயே வெளியூர்லேயே இருக்கிற ஒரு இடத்துக்கு வேலைக்கு ட்ரை பண்ணால் கிடைக்கும். இல்லைன்னா அவங்க வேலை பார்க்குற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்து அனுப்புவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும், ஆப்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை அதெல்லாம் போய் இருக்க முடியாதுன்னு வேலையை விட்டுருவாங்க. அதை வந்து செய்யக்கூடாது. அதை செஞ்சுட்டாங்கன்னா மறுபடியும் வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இந்த வருடம் இடமாற்றம் அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல சார்? கட்டாயமாக இருக்குது. அது காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு இருக்கார். அஷ்டமத்தில் ராகு இருக்கும்போது இவங்க வந்து இது நாள் வரைக்கும் எங்கே இருந்தாங்களோ, யாரோட சேர்ந்துருந்தாங்களோ அந்த விஷயத்தை அப்படியே வந்து கண்டினியூ பண்ண முடியாது. ராகுன்னு சொன்னாலும் என்னென்னா புது மனிதர்கள், வேறு பாஷை பேசக்கூடியவர்கள், வேறு கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு, அப்படிப்பட்ட ஒரு இடத்தோட உங்களுக்கு தொடர்பு வந்துடும். அதை ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னால் அந்த ராகு வந்து நிறைய கொடுப்பார். அதை ஏற்றுக்கலன்னு சொன்னால் சுத்தமாக வந்து எதுவுமே கிடைக்காது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும். ஓகே. ஸோ இந்த வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது அப்ராட் சார்ந்த விஷயம் தானே, இல்லை தொழிலே வந்து ஹையர் போஸ்ட்டு இல்லை வேறு பக்கத்து கம்பெனிக்கே நாங்கள் சேஞ்ச் ஆகிறோம், இந்த மாதிரியான மாற்றங்களும் நிகழ வாய்ப்பு இருக்கா சார்? அந்த மாற்றம் வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் உள்ளே இருக்குமா, அல்லது வந்து இது போல் சுத்தமாக வேறு இடத்துக்கு போகணுமா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுடைய தசாபுக்தியும் பார்த்து நடக்கும். எந்த திசையில் போவாங்க அப்படின்றதெல்லாம் தசாபுக்தியும் இதையும் சேர்த்து பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஆனால் இதை வைத்து கட்டாயமாக அவங்க மாறி தான் ஆகணும் அப்படின்ற முடிவு பண்ணிடலாம். இன்னொரு க்ளூ கூட கொடுக்கலாம் அவங்களுக்கு. அவங்க போகிறது வந்து ஒரு நீர்நிலையை தாண்டி போவாங்க. அது வந்து கடல் கடந்து போனால் வெளிநாடுன்னு ஆகிடும். ஒரு ஆறு நதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதையாச்சும் கடந்து தான் அவங்க போகணும். அப்படி போனால் தான் அவங்களுக்கு செட்டில் ஆகும். ஓகே. ஸோ இந்த வருடம் திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடுமா சார்? கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் திருமணம் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கும், ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த திருமண வயசெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கிடைக்கிற ஒரு ப்ரொஃபைலை எடுத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது அந்த குடும்பஸ்தானம் சொல்கிறது, மாங்கல்யஸ்தானம் சொல்கிறது, இந்த இடத்துல அசுப கிரகங்கள் கேது மற்றும் ராகுடைய சேர்க்கை இருக்கிறதுனால இப்போ திருமணத்துக்கு பார்க்குறதா இருந்தால் கொஞ்ச காலத்துக்கு போன ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி எல்லாமே பெரியவங்களோட முடிவு தான்,
எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. இவங்க எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. லீவ் போட்டு வா, கல்யாணம் பண்ணிட்டு போ அப்படின்னா பண்ணுவாங்க. அப்படின்னா ஓகே. இவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. நெறைய ப்ரொஃபைல் வந்து பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க. அதில இவங்க தான் செலக்ட் பண்ணுவாங்க. அதுபோல விஷயங்கள செய்யக்கூடாது. திருமண விஷயம் ஓகே தான். அதில சுய முடிவு எடுக்கக்கூடாது. ஓகே. ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் நாங்க வீடு, மனைகள் பார்த்துட்டு இருக்கோம். வீடு கட்டலான்ற முடிவுல இருக்கோம். ஸோ இந்த வருடம் இதெல்லாம் கைகூட வாய்ப்பு இருக்கா சார்? கடகராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு அமையணும்னு சொன்னா, அப்பாவுடைய தொடர்பு இருக்கணும். என்னுடைய அப்பா வந்து ஒரு இடம் வாங்கி போட்டிருக்காரு. அங்க நான் வீடு கட்டப் போறேன். இல்லன்னா, எனக்கு வந்து அப்பாவுடைய அந்த பூர்வீக சொத்து இருக்கு. அத வித்துட்டு நான் இருக்கிற இடத்துல நான் ஒரு வீடு வாங்க போறேன்னு சொன்னா, அது செய்யலாம். சுயமா இவங்களே ஒரு இடத்த வாங்கி, இல்ல கட்டுன ஒரு வீட்ட வாங்குறதுன்றது இந்த வருஷத்துல நேரடியாக பலனாக இல்ல. ஸோ இந்த வருடத்துல கவனமா இருக்கணும் கடகராசி அப்படின்னா, எந்த விஷயத்துலலாம் கவனமா இருக்கணும் சார்? கடகராசியில கவனமா இருக்க வேண்டிய விஷயம்ன்றது கட்டாயமா இருக்கு. அது என்னன்னா, ஏற்கனவே நான் ஒரு விஷயத்துல ஒரு அனுபவப்பட்டேன். மறுபடியும் அத செய்யக்கூடாது. ஒரு பிசினஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிட்டேன். நான் இப்போ வந்து எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன். அத வந்து பண்ணக்கூடாது. ஏற்கனவே காதல் தோல்வி அடைஞ்சிருக்கேன். லவ் ஃபெயிலியர். மறுபடியும் பண்ண போறேன். பண்ணக்கூடாது. அதுபோல இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு தோல்வி வந்திருக்கு. ஒரு படிப்பினை இருக்குன்னு சொன்னா, அத வந்து இப்போ கவனமா தவிர்த்தணும். மறுபடியும் அத செய்யவே கூடாது. அந்த 9ஆம் இடம்ன்றது உங்களுக்கு சனியுடைய தாக்கத்துல இருக்கு. அப்போ பாக்கியம்ன்றது தடையாகுது. பாக்கியம் இல்ல. ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் வந்து சக்சஸ் ஆகணும்னு சொன்னா, நம்ம ஏதாவது ஒருத்தருக்கு சுலபமா ஒண்ணு கிடைச்சா அவங்கள பாக்கியசாலின்னு சொல்லுவோம். அந்த விஷயம் இப்போ இவங்க மிஸ் பண்றாங்க. அதனால ஏற்கனவே ஒரு விஷயம் நடக்கவும் இல்லன்னா, இவங்க ஜாதகத்துல அதுக்கான குடுப்பினை குறைவா இருக்குன்னு அர்த்தம். அதையும் இதையும் வச்சு பார்க்கும்போது, இவங்க வந்து இதற்கு முன்னாடி நான் அதில ஃபெயிலியர் ஆயிட்டேன். இப்போ வந்து சக்சஸ் பண்ண போறேன். அந்த விஷயத்த பண்ணக்கூடாது. புது முயற்சிகள் கூட பண்ணலாம். ஸோ இந்த வருடம் கடகராசி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க ஆல்ரெடி வந்து வெளியூர்கள்ல படிக்க போறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இந்த வருடம் இருக்குன்னு சொன்னீங்க. இத தாண்டி இந்த ராசியில பிறந்த மாணவர்கள் என்ன மாரியான விஷயங்கள் பண்ணா நல்ல பலன்கள் கிடைக்கும் சார்? கடகராசியில மாணவ மணிகள் வந்து இந்த வருஷம் அந்த நல்ல தேர்வு எழுதி சக்சஸ் பண்ணணும்னு சொன்னா, கொஞ்சம் வந்து நெறைய கஷ்டப்படணும். பகீரத பிரயத்தனம்னு சொல்லுவாங்க. அந்த ஆகாய கங்கைய பூமிக்கு கொண்டு வரதுக்காக பகீரதன் தன்னுடைய முன்னோர்களுக்காக அவ்ளோ பிரயத்தனம் பண்ணார். உலகத்திலே இதுவரைக்கும் அதிகமான முயற்சின்னா அதுதான். அந்த அளவுக்கு இவங்க முயற்சி பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா, நம்ம இப்போ சொல்லக்கூடிய அந்த கேது, ராகு, சனி இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து நெறைய டிஸ்ட்ராக்ஷன குடுக்கும். உட்காந்து படிக்கணும்னாலே கவனம் எங்கேயோ போயிடும். இயற்கையிலேயே கடகராசின்னும்போது ஒரே விதமான மனநிலையில அவங்களால இருக்க முடியாது. இப்போ நெறைய தடைகள், இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். அதனால இவங்க எந்த நேரம் வந்து எனக்கு வந்து இது போல தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இல்லாத நேரம். பொதுவா அது வந்து ஏர்லி மார்னிங் தான். நைட்லாம் கூட கிடையாது. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வேணா நைட்ல சொல்லலாம். அப்படியே ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு 8 மணிக்கெல்லாம் ஊரே அடங்கிடும். நான் ஒரு 10 மணிக்கு இப்ப கிடையாது. இப்பலாம் வந்து நைட் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. அதனால இவங்க அந்த விடிய காலை நேரத்துல வந்து படிச்சாங்கன்னு சொன்னா, அந்த நேரத்துல படிக்கிறது எப்படி படிக்கணும்னா, ஒரு 3 மணிக்கு படிக்க ஆரம்பிக்க போறோம்னா, எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு வந்து படிக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி அத செய்ய மாட்டாங்க. குளிரா இருக்கும். இல்ல நைட்ல அப்படியே ஒரு சோஃபால அப்படியே ஒரு சொகுசா இருந்துட்டு அப்படி பண்ணக்கூடாது. எந்திரிச்சு போய் நல்ல ஒரு பாத் எடுத்துட்டு வந்து உட்காந்து படிச்சாங்கன்னா, படிப்பு வந்து சிறப்பா இருக்கும். ஓகே. கடகராசி நேயர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள்ல எந்த விஷயத்துலலாம் அவங்க கவனமா இருக்கணும் சார்? கடகராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு குரு வந்து இந்த இந்த வருஷம் தொடங்கும்போது 12ல இருப்பார். அதன் பிறகு ராசிக்கு வருவார். குரு ராசிக்கு வர்றது நல்லது. ஆனா அவர் வந்து 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. அதனால கட்டாயம் உங்க ஆரோக்கியத்துல அக்கறை எடுத்துக்கணும். எந்த மாதிரி விஷயத்துலனா ஸ்கின் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சரும வியாதிகள்னு சொல்லும். அது வராம இருக்கிற அளவுக்கு இவங்க ரொம்ப தான் நல்லா 2 வேளை குளிக்கிறது. அவங்களுக்கு ஒவ்வாமை அலர்ஜின்னு இருக்கும். எனக்கு வந்து ஃபுட் அலர்ஜி, இந்த மெடிசின் அலர்ஜிலாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ஞாபகமா அவங்க இருக்கணும். அதேபோல புதுசா ஏதாவது ட்ரெஸ்ஸு, இல்ல வந்து அந்த மேக்கப் சாதனங்கள்லாம் அவங்க பயன்படுத்துறாங்கன்னா, ஒத்துக்குமான்னு முதல்ல பார்க்கணும். பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் செய்யணும். ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுன்னு சொன்னா, உடனடியா சரி பண்ணணும்னு சொல்லி அலோபதியில பெரிய ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கக்கூடாது. ஒருவேளை வந்துடுச்சுன்னு சொன்னா, இயற்கை வைத்தியம், சித்தா, ஆயுர்வேதா அது போல எடுத்துட்டு, ரொம்ப நாள் ஆகும் சரியாகறதுக்கு அப்படின்ற ஒரு வழியில போனா, அது வந்து சைட் எஃபெக்ட் பெரிய பாதிப்புகள குடுக்காது. ஓகே. ஸோ இந்த வருடம் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாரியான பரிகாரங்கள் இருக்கு? அத செய்யும்போது அவங்க வாழ்க்கை எப்படி இன்னும் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார்? கடகராசியில இருக்கக்கூடியவங்க இந்த வருஷத்துல சித்தர்கள் வழிபாடு வச்சுக்கலாம். மகான்களுடைய ஜீவ சமாதி அப்படின்னு சொல்லுவோம். சித்தர்கள் வந்து இந்தந்த கோயில்லலாம் சித்தர்களுடைய சமாதி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். அந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றத ஒரு பழக்கமாவே வச்சுக்கலாம். குறைஞ்சது மாசத்துக்கு 1 நாள். பெரும்பாலானவங்க பௌர்ணமி அன்னைக்கு இது போல ஒரு விஷயத்த செய்வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு செய்யலாம் அல்லது உங்களுக்கு என்னைக்கு முடியுமோ, அன்னைக்கு வந்து சித்தர்கள் வழிபாடு செய்யும்போது,
இவங்களுக்கு என்னன்னா ஒரு கண்ட்ரோல் வரும். நம்ம சொன்ன மாரி ஒரு விஷயத்த திரும்ப பண்ணிட்டு அதில இதுவாகிறது, இல்ல வந்து டிஸ்ட்ராக்ஷன்னால பண்ண முடியாம அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கலாம். ஆரோக்கியமும் கூட இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்ப தராது. ஓகே. ஸோ சித்தர் வழிபாடு அப்படின்னா, இப்போ ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போக முடியாதவங்க சித்தர் படங்கள வீட்ல வைத்தே வழிபாடுகள் செய்யலாமா சார்? அதாவது நம்முடைய வீடு அப்படின்னு சொல்லும்போது, அதில இன்னென்ன படங்கள் தான் இருக்கணுன்ற ஒரு விதிலாம் இருக்கு. அப்போ ஆல்ரெடி தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா வந்து பூஜை அறையில என்ன தெய்வங்கள வச்சு வழிபட்டாங்களோ, அது மட்டும் தான் இருக்கணும். புதுசா நம்ம ஒரு படத்த கொண்டு வரக்கூடாது. அதனால சித்தர்கள் வழிபாட்ட அந்த ஸ்தலத்துக்கு போய் செய்யணும். இல்லன்னு சொன்னா, அவங்கள மனதார நினைத்து ஒரு விளக்கு ஏற்றி விளக்கு ஏற்றி அந்த தீபத்திலே அவங்கள பார்க்குற அளவுக்கு நம்ம அந்த மனச வந்து பக்குவப்படுத்திக்கணும். அப்படி வழிபட்டா போதுமானது. ஸோ இன்றைய நிகழ்ச்சியில கடக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் என்ன மாரியான பலாபலன்கள் இருக்கு? என்ன மாரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? என்ன பரிகாரங்கள் பண்ணலாம்? அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.